நாங்கள் வந்து இன்றைக்கி எங்கே கிளம்பிட்டோன்னா பாண்டிச்சேரி கிளம்பிட்டோம். மந்தவெளி டு பாண்டிச்சேரி போயிருந்தோம். பைக்கில் தான் போயிருந்தோம். லாங் ட்ரைவ் போகணுன்னு ரொம்ப நாளாகவே ஆசை. இதுவரையும் போனதில்லை. நாங்கள் இப்போ தான் போயிருந்தோம். போகிற வழியில் வந்து இந்த லைன் ஃபுல்லாகவே நிறைய மாங்காய் மரங்க. இது வர மாங்காய் சீசனுனால எல்லா மரத்துலேயும் கையிலேயே கிடைக்கிற அளவுக்கு மாங்காய் இருந்துச்சு. நிறைய மாங்காய் இருந்துச்சு. எங்களுக்கு கொஞ்சம் இது கொஞ்சம் நாங்கள் நின்னோம். அங்கே வந்து சும்மா நிழலாக நிற்கலாம், நின்றுட்டு போகலாம் கொஞ்சம் நேரம்னு சொல்லிட்டு நின்னோம். நின்னாக்கிட்டே இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதை எக்கி எப்படியோ எடுத்தாச்சு. அக்ஷிதாவும் கேட்டாலா, சரின்னு சொல்லி நாங்கள் எடுத்து கொடுத்துட்டோம். டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த லைன் ஃபுல்லாகவே மாங்காய் மரம் தான். குட்டி குட்டி மாங்காய்லேருந்து கைக்கு எட்டுற மாதிரியே இருந்துச்சு. நல்லாவும் இருந்துச்சு. டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் ஒரு 4 மாங்காய் பறித்தோங்க. நல்லா இருந்துச்சு. டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் வந்து இங்கே வந்து எப்படின்னா ஃபுல்லாகவே வந்து இந்த சம்திங் ஒரு பிளேஸ் தாண்டி பார்த்திங்கன்னா 2 பக்கமும் மாங்காய் மரம் தான். நிழலாகவும் இருக்குது, பார்க்கவும் செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குங்க. இந்த ஆர்ச்சை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நாங்கள் பாண்டிச்சேரி ரீச் ஆகிட்டோம். எங்களுக்கு இந்த ஆர்ச்சி பார்த்தோன்னே தான் அந்த வெயிலுக்கு அதுக்கும் ரொம்ப ஹாப்பியாக ஆயிடுச்சுங்க. ஃபஸ்ட்டு பாண்டிச்சேரி உள்ளே போயாச்சு. போன உடனே எங்களுக்கு வந்து டிராஃபிக் ஜாம் ஆகிடுச்சு. என்னடான்னு பார்த்தா நாங்கள் போன அன்றைக்கி வந்து முருகர் கோயிலில் வந்து விசேஷம் நடந்திருந்தது. என்ன விசேஷம்னா பங்குனி உத்திரம். பங்குனி உத்திரத்தினால விசேஷம் நடந்துருந்துச்சு. இது வந்து நிஜமாக சொல்கிறேன், இது நான் பார்த்ததுலே ஃபஸ்ட் டைம் இது மாதிரி பார்க்குறேன். இந்த ஊர்லேயுமே சரி, எங்கள் ஊர்லேயுமே சரி, அழகு குத்துவாங்க, நாக்கில் குத்துவாங்க, வாயில் குத்துவாங்க, உடம்பெல்லாம் குத்தி. பட் இதை பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரி சிலுத்து போய் நின்றுட்டு அப்படியே ஒரு மாதிரி இருந்துச்சு. அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ பக்தி பாருங்கள். இது மாதிரிலாம் அப்படியே சப்போர்ட்டே இல்லாமல் தொங்குறாங்க. அந்த ஒரே ஒரு அண்ணா மட்டும்தான் மேலே பிடிச்சிட்டு இருந்தார். மீதி எல்லாருமே தொங்குனாங்க. அரோகரா அரோகரான்னு சாமியை கும்பிட்டுட்டு போகிற வழியிலேயே நாங்கள் ஃபஸ்ட்டு போனது ஆரோவில் பீச் தான் போனோம். ஆரோவில் பீச்சில் வந்து ஃபுல்லாக வந்து எப்படி இருந்துச்சுன்னா அந்த பீச் வந்து நார்மல் பீச் மாதிரி இல்லை, கொஞ்சம் டவுனாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு டவுனாக இருந்துச்சு. உள்ளே போக போக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த 2 சைடுமே வந்து கல் மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க. அங்கே வந்து நிறைய பேர் ஃபோட்டோலாம் எடுத்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. இங்கே வந்து ஃபுட்டு வந்து நம்ம மெரினா பீச்சில் கிடைக்கிற மாதிரி மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு, நண்டு குழம்பு, எறா குழம்பு, அப்புறம் வந்து ஃபிஷ் ஃப்ரை, நண்டு ஃப்ரை, ப்ரான் ஃப்ரை, அந்த ஃப்ரை இந்த ஃப்ரை எல்லாமே கிடச்சிது. சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் இங்கேயே சாப்பிட்டுட்டு நாங்கள் கொஞ்சம் நேரம் பீச்சில் விளாட்னோம். பீச் தண்ணிலாம் வந்து எப்படி அவ்வளோ க்ளீனாக இருந்துச்சுங்க. குழந்தைங்களெல்லாம் நீங்கள் தாராளமாக விளையாட விடலாம். ஆரோவில் பீச்சு பாண்டிச்சேரியில். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எப்படி போகிறீங்கன்னா, நாங்கள் வந்து ஈசிஆர் சைட் போனோம். ஈசிஆர் சைட் போனதுனால எங்களுக்கு இதுதான் வந்து போன உடனே என்ட்ரன்ஸ்லேயே இருந்துச்சு. நாங்கள் வந்து இங்கே ஃபுல்லாகவே வந்து சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு 2 பக்கமும் கல்லெல்லாம் போட்டிருந்தாங்கன்னு சொன்னால அங்கெல்லாம் போய் ஃபோட்டோலாம் எடுத்துட்டு நம்மளை பார்க்குறதுக்கும் வந்து பாருங்கள் அவர் இருக்காருல்ல, அவர் தான் வந்து போகாதீங்க, அவ்வளோ தூரம்லாம் போகக்கூடாது, கொஞ்சம் இது டவுனாக இருக்கிறதுனால ஆழமாக இருக்கிற மாதிரி அவங்க வந்து சொல்கிறாங்க, அவ்வளோ தூரம்லாம் போகாதீங்க, வாங்கன்னு வந்து கொஞ்சம் கைட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அங்கேருந்து நாங்கள் வெளியே வந்துட்டோம். இங்கே பாருங்கள், எறா வந்து ஃப்ரெஷ்ஷாகவே அப்படியே போட்லேருந்து இறக்கி அதை உரிச்சு அது வந்து நாங்கள் கேப்சர் பண்ண முடியல. வெயிலுக்கு ஜூஸ்லாம் கிடச்சிது, மாங்காய், தர்பூசணி கிடச்சிது. எறா வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. நல்லா பெரிய பெரிய எறா சூப்பராக இருந்துச்சு. அது வந்து ப்ரைஸ் வைஸ் வந்து இங்கே வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ரொம்ப அதிகமாக இல்லை. மேக்ஸிமம் வந்து ஒரு பிளேட்டு வந்து 200 300 சொல்கிறாங்க. நல்லா தான் இருந்துச்சு. இங்கே வந்து நீங்கள் போனீங்கன்னா இங்கே வந்து இது வந்து கொஞ்சம் பெரிய பீச் கிடையாது, சின்ன பீச் தான். ஒரு 4 கடை 5 கடை தான் இருக்கே. இது வந்து கொஞ்சம் சின்ன பீச் மாதிரி தான் இருக்குது. நீங்கள் போய் என்ஜாய் பண்ணுங்கள், ஃபேமிலியோடு போங்க. போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். லீவ் டைம்லாம் வருது, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க நம்ம சுற்றி பார்க்கலாம்.
என்னென்னா பேரடைஸ் பீச்சு. இந்த பீச்சில் வந்து நீங்கள் ஃபேமிலியோடு போய் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இங்கே வந்து ஸ்பேஸ் வந்து ஃப்ரீயாக இருக்கும். இங்கே வந்து எந்த விதமான சார்ஜும் எதுவும் அவங்க வந்து வாங்கலை. சென்னையில் நம்மளுக்கு எப்படி மெரினா பீச் இருக்கோ அது மாதிரி தான் இங்கேயும் பீச் இருந்துச்சு. இங்கே வந்து ஃபிஷ்ஷு ஃப்ரை, ப்ரான் ஃப்ரை எல்லா ஃப்ரையுமே இங்கே கிடச்சிது. லைவாக ஃபிஷ் எல்லாமே இங்கேயே வந்து பிடிக்கிறாங்களாம். பிடிச்சி அது எல்லாமே நம்மளுக்கு ஃபிஷ்ஷாகவே லைவாகவே ஃப்ரை பண்ணி தரேன்னு சொல்லியிருந்தாங்க. இது பக்கத்தில் வந்து சாண்டியூன் பேரடைஸ் பீச்சுன்னு இருந்துச்சு. நாங்கள் போன டைமுக்கு வந்து கரெக்டாக நாங்கள் வந்து ஒரு 4:30 சம்திங் ஏதோ போயிருந்தோம். 5 மணிக்கெலாம் க்ளோஸுன்னு சொல்லி எங்கள் மனசை கஷ்டப்படுத்திட்டாங்க. நாங்கள் அதனால் உள்ளே போகவே முடியல. ஆனால் உள்ளே செம்மையாக இருந்துச்சு. வெளியவே சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். உள்ளே செம்மையாக இருந்துச்சு. ஒரு ஆளுக்கு வந்து 1500 சம்திங் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. என்ட்ரி ஃபீஸ் வந்து 70 ருபீஸ் ஒரு ஆளுக்கு. என்ட்ரி ஃபீஸ் மட்டும்தான் 70. உள்ளே வந்து 20+ அவெஞ்சர்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவெஞ்சர்ஸ் கேம்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஃபுல்லாமே வந்து வாட்டர் சம்மந்தப்பட்ட கேம்ஸ் தான் நிறைய இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இவங்களோட வந்து சூப்பரான ஒரு என்னென்னா, இவங்க வந்து போட்டில் கூட்டு போயிட்டு நடுவில் ஒரு தீவு மாதிரி இருக்கும். அங்கே வந்து நம்மளை இறக்கி விட்டு அவங்களே பிக்கப் பண்ணிப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேணாம். அங்கே வந்து தீவில் நம்மளெல்லாம் இறக்கி விட்டோன்னே அங்கே போய் நம்ம ஃபோட்டோ எடுக்கிறது அது மாதிரி கொஞ்சம் ஃபன் பண்ணுறலாம் பண்ணிவிட்டு அங்கே சூப்பராக இருக்கும். இங்கே வந்து சாண்டியூன் பீச்சில் மட்டும்தான் பேராஷூட்டை வந்து அலோவ் பண்ணுறாங்க. பேராஷூட் ஒரு ஆளில் பேராஷூட் வந்து ஒரு ஆள் போகலாம் அந்த பேராஷூட்டில். இங்கே வந்து ஒரு அரௌண்ட் ஒரு 2 கிலோமீட்டர் கிட்ட அந்த போயிட்டு வந்துருந்துச்சு. நல்லா இருந்துச்சு அந்த பேராஷூட்டில். உள்ள ஆள் இருக்கிறதே தெரியல, அவ்வளோ ஹைட்டுக்கு பறந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. பாண்டிச்சேரி போனீங்கன்னா பேரடைஸ் பீச்சை மிஸ் பண்ணிடாதீங்க. அங்கே ஃபுல்லாகவே ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குது. பார்க்கிங்லாம் சூப்பராக பண்ணுறாங்க. காருக்கு தனியாக, பைக்குக்கு தனியாக நல்லா பார்க்கிங்லாம் பண்ணிடுறாங்க. அப்புறம் வந்து இது வந்து பேரடைஸ் பீச்சு நார்மல் பீச்சு. இங்கே வந்து நீங்கள் ஃபேமிலியாக போகிறீங்க, சாப்பிட்ணும், குளிக்கணும் அப்படின்னா நீங்கள் இங்கே போங்க. இது மாதிரி அவெஞ்சர்ஸ் கேமில் நாங்கள் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா சாண்டியூன் பேரடைஸ் பீச் போகிறீங்க. சாண்டியூன் பேரடைஸ் பீச் இன் பாண்டிச்சேரி நீங்கள் யார்கிட்ட கேட்டாலும் எல்லாருமே சொல்லுவாங்க. சூப்பராக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. நீங்கள் ஃபேமிலியோட போய் என்ஜாய் பண்ணி பாருங்கள். நாங்கள் அது உள்ளே வந்து எங்களை அலோவ் பண்ணல, அதனால் நாங்கள் வெளியே வந்து கேப்சர் பண்ணியிருக்கோம். அதை உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள்.